இப்போ ஒரு இன்டர்வியூ நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணுறீங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, பட் நீங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஒரு ஒரு 6 படிச்சு வச்சிருக்கீங்க, பட் இன்னைக்கு ஒரு நாள் நைட் இருக்குன்னா அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி எவ்வளோ படிக்கணும் படிச்சுட்டு போய் அட்டன் பண்ணுங்க. ஈவன் நீங்கள் ரிஜெக்ட் ஆக போறீங்கன்னு தெரிஞ்சாலும் போய் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், என்னென்ன தெரிஞ்சிருக்கு, என்னென்ன தெரியல. அந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இல்லைன்னா அந்த அட் த எண்ட் ஆஃப் த இன்டர்வியூவில் உங்களை இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஒரு சில ஃபீட்பேக்ஸ் தருவாங்க. நீங்கள் நல்லா பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை மோசமாக பண்ணியிருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஃபீட்பேக் தருவாங்க. ஃபீட்பேக் கேட்டிங்கன்னா என்ன மாதிரி செட் ஆஃப் ஸ்கில்ஸ் லைக் கம்யூனிகேஷனில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுமா, இல்லை டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் இம்ப்ரூவ் பண்ணுமா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க சில பாயிண்ட்ஸ் தான் அவங்க கிட்ட எதிர்பார்த்து வருவாங்க. அது எங்கெல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்றத அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஏன்னா அவங்களோட ஒர்க்கே அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க கிட்டே ஃபீட்பேக் கேட்குறோன்னா அவங்க என்ன பாயிண்ட்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு வந்தாங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக நம்ம கிட்ட கன்வே பண்ணுவாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கம்பெனி போயிட்டு அட்டன் பண்ணுறப்ப நல்லா பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு எண்ட் ஆஃப் த இன்டர்வியூவில் ஃபீட்பேக் கேளுங்க. ஃபீட்பேக் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறீங்கன்னா நெக்ஸ்ட் இன்டர்வியூ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும்.